இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஆல்சோன் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் என்ற நிறுவனத்தின் தலைவர் திரு ஜெய் கணேஷ் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். நேர்கள் சார்பில் வரவேற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான சிறப்பான விஷயம் என்னென்னா, துறையில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களும் நபர்களும் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ், இளைஞர்களின் யுகம். இப்போ உங்களுடைய துறை சம்பந்தமான பல விஷயங்கள் குறித்து பேசுவோம். முதல்ல அடிப்படையாக பார்த்திங்கன்னா பொதுவாக பிபிஓ அப்படின்னு கேள்விப்படுறோம். இந்த பிபிஓ அப்படின்னா லேமேன் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு சாதாரண சராசரி குடிமகன் இருக்கான் இல்லையா, ஒரு கடக்கோடின்னு சொல்லுவாங்க, அந்த சவுத் சைடு பாஷையில் சொல்லுவாங்க, ஒரு எண்டில் இருக்கக்கூடிய அந்த குடிமகனுக்கும் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன், பிபிஓன்னா என்ன? பிபிஓன்றதுடைய விரிவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இங்கிலீஷ் டெர்மினாலஜினால பெரிய விஷயமா தோணுது. பட் இதை வந்து நம்ம ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க சில வீட்டில். ஓகே, துணி துவைக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம செய்ய வேண்டிய சில வேலைகளை மற்றவங்களை வச்சு செய்யும்போது அதை நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணுறோன்னு தான் சொல்லணும். அதாவது வெளியில் ஒருத்தர்கிட்ட கொடுத்து அந்த வேலையை நம்ம வந்து பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். இதே வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு கார்ப்பரேட் செக்டரில் பண்ணும்போது அது பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லுறாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு விஷயம். நான் இப்போ நிறைய பேர் பிபிஓ அப்படின்னாலே கால் சென்டர்ஸ், அதாவது ஃபோனில் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, இது வந்து ஏதோ ஃபாரினுக்கும் நம்மளுக்கும் உள்ள சம்மந்தம் மட்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இதை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா அது டொமெஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்ளூருக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி நிறைய அவுட் சோர்ஸ் பண்ணுறது. நான் வீட்டு உதாரணமே நான் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டொமெஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணுறவங்களே நிறைய வேலைகளை வந்து வெளியில் கொடுத்து பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டெய்லரை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சில விஷயங்கள் ஒரு சட்டை தைக்கிறதா கூட இருக்கட்டும், அதை வந்து வெளியில் கொடுத்து பண்ணிப்பார். பட் பிராண்டிங் அவர் தான் இருக்கும், பேர் அவர் தான் இருக்கும், கடை அவர் தான் இருக்கும், சில வேலைகளை வந்து வெளியில் கொடுத்துப்பார். ஸோ இப்போ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் பண்ணக்கூடிய சில வேலைகளை கூட நேர காரணமாக இருக்கலாம், இல்லை எனி அதர் ஃபேக்டர், காஸ்ட் ஃபேக்டராக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு ஆள் இல்லாமல் பற்றாக்குறையாக இருக்கலாம். அதனால் அதை வெளியில் கொடுத்து பண்ணும்போது அதை வந்து அவுட் சோர்சிங் அப்படின்றத நம்ம சொல்லுறோம். ஸோ இதை வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு அஃபிஷியலாக ஒரு கார்ப்பரேட் செக்டரில் பண்ணும்போது பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இது இப்போ இல்லை, காலங்காலமாக பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ இது வந்து ஒரு கடந்த ஒரு 15 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலர் ஆகிட்டுருக்கு இந்தியாவில். பாமர மனிதனுக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. அதாவது வீட்டில் நாம் வேலைக்கு ஆள் வைக்கிறோம், நம்மால் என்ன முடியும் என்ன முடியாது இந்த ரெண்டு விஷயத்துக்கும் அவங்களுக்கு ஆளை வச்சு அதைத்தான் இப்போ வந்து ஏசி ரூம்லேயும் இதுலேயும் போய் ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வாங்குறாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சாகணும் உங்கள்கிட்ட இருந்து, அது ஏன் வெளிநாட்டுக்காரர்களுக்கு வந்து ஆட்கள் இல்லையா, ஏன் நம்மளை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி வேலைக்கு அமர்த்துறாங்க? ஆட்கள் இல்லைன்றது மட்டும் ஒரு காரணமாக சொல்ல முடியாது, ஆட்கள் பற்றாக்குறையும் இருக்குது. ஆட்கள்ன்றதை விட ஆட்கள் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் ஸ்கில்டு லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில வேலைகளை வந்து சில பேர் தான் திறமையாக பண்ண முடியும். இப்போது என்ன எடுத்திங்கன்னா என்னுடைய வேலையில் நான் சிறப்பாக பண்ணுவேன், இப்போ உங்களை எடுத்திங்கன்னா நீங்கள் பண்ணுறதுல சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி ஒருத்தருடைய ஸ்கில் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நம்ம ஐடி சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், இந்தியாவிலேருந்து பல லட்சம் பேர் போயிட்டு தான் இருக்காங்க. இது வந்து யூஎஸில் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில ஸ்கில் லெவல் சாஃப்ட்வேர் ஸ்கில்லுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் சிறப்பாக இருக்குது, அதுக்கு ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு H1 வீசாஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி நம்ம ஆட்கள் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஆட்கள் பற்றாக்குறைன்றது ஒரு காரணமாக இருந்தாலும் காஸ்ட் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. அதாவது சேமிப்புகள், ஒரு வேலையை நம்ம செய்கிறதோட மற்றவங்க இடத்துல கொடுத்து செய்யும்போது அதனால் என்ன காஸ்ட் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் மற்ற கம்பெனிஸ்க்கு மெயினாக பார்த்தீங்கன்னா 30 to 50%, அதாவது 30லேருந்து 50 விழுக்காடுகள் இல்லை சதவீதம்னு சொல்கிறோம் இல்லையா, அவ்வளோ சேவிங்ஸ் கிடைக்குது. இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிஸ்னஸ் வருது நம்மக்கிட்ட, அப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 100 பேர் தேவைப்படுது. இப்போ 100 பேரை உடனே நம்ம போயிட்டு ரெக்ரூட் பண்ணி இன்டர்வியூ பண்ணி விளம்பரங்களை கொடுத்து பல வேலைகள் இருக்குது, அதுக்கப்புறம் சிறப்பான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும். ஸோ இந்த போராட்டங்களுக்கு நடுவில் ப்ராஜெக்டையும் தக்க வச்சுக்கிட்டு பிஸ்னஸையும் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க. ஸோ இதுக்குன்னே வந்து கம்பெனிஸ், நம்மள மாதிரி கம்பெனிஸ், பிபிஓ கம்பெனிஸ் நிறைய இந்தியாவில் இல்லை பல நாடுகளில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்வாங்க, இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் சேமிப்பு
ஆள் பற்றாக்குறை மட்டும் இல்லை, ஸ்கில்ஸ் ஃபேக்டர் அண்ட் ஆல்சோ ஸ்கேலபிலிட்டி, விரைவாக செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாட்டு முறையை தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு எக்ஸிபிட் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் இந்தியாவில் வந்து பாப்புலேஷனும் நல்லாயிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில் லெவலும் நல்லாயிருக்கு. த டேலண்டட் பீப்புள் ஆர் அவைலபிள். அதை நம்ம வந்து இப்போவே வந்து கரெக்டாக இன்னும் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பல கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகள் இந்த இண்டஸ்ட்ரியில் நம்மளால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். பிபிஓ அப்படின்னாலே வழக்கமாக எல்லோருக்குமே வந்து கால் சென்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பிபிஓ அப்படின்னா கால் சென்டர் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குது? பிபிஓன்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய லிஸ்ட்டே பட்டியலே போடலாம். இப்போ வந்து கால் சென்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கால் சென்டர்ஸ்லேயே வந்து நிறைய சப்செக்ட்ஸ் இருக்குது. ஓகே, அவுட் பவுண்ட் காலிங் சொல்லுறாங்க, இன்பவுண்ட் காலிங் சொல்லுவாங்க. ஓகே, அதுலேயும் நிறைய சப்செக்ட்ஸ் இருக்குது. டெக்னிக்கல் சைடு ஒன்று இருக்குது, டெலி சேல்ஸ்னு ஒன்று இருக்குது, ஆர் டெலிமார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பேங்க்லேருந்து ஃபோன் வருது. ஓகே சார், உங்களுக்கு இது கார்டு வேணுமா, சார் உங்களுக்கு லோன் வேணுமா, இந்த இதுதான் வந்து டெலிமார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. நான் ஏன் வந்து இவ்வளோ விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இது எல்லாருக்கும் போய் சேரணும், ஸோ தட் எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். அந்த ஒரே ஒரு காரணத்துக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் கால் சென்டர். பட் கால் சென்டர் மட்டுமே பிபிஓ கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப வருஷமாக இருக்குது, நிறைய கம்பெனிகள் இந்தியா ஃபுல்லாகவும் இருக்குது. மெடிக்கல் பில்லிங் இருக்குது. ஸோ ஹெல்த் கேர் செக்டர்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய அளவில் நம்ம இன்னும் டேப் பண்ணலை. இப்போ மொத்தம் இந்தியாவுடைய டர்ன் ஓவரே பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஹெல்த் கேர் செக்டரில் ப்ராசஸிங் யூனிட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு $300 மில்லியன் தான் இருக்கும். ஆனால் இதை வந்து பன்மடங்கு உயர்த்தக்கூடிய அவைலபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. இதை வந்து எடுக்கணும், இதை எடுத்து இன்னும் பெரிய லெவலில் எல்லா கம்பெனிஸும் பண்ணணுன்றது தான் வந்து ஒரு மெயின் டாப்பிக்காக நம்ம வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிட்டிகேஷன் சப்போர்ட் சர்வீசஸ்ன்னு ஒன்று இருக்குது. இது வந்து லாயர்ஸ்க்கும் அட்டர்னீஸ்க்கும் ஒர்க் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஹெச்ஆர் ப்ராசஸிங், பேரோல் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லைன் செக்டர் இருக்குது. பேங்கிங் ப்ராசஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் ப்ராசஸ் இருக்குது. அதாவது நான் சொல்கிறேனே, எல்லா துறைகளிலும் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வேலைகளை கொடுக்க முடியுமோ இல்லை கொடுக்க ஒரு கம்பெனி நினைக்குதோ அது எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ண முடியும். இது வந்து உள்ளூரிலே பண்ணும்போது இது வந்து இன்டர்னல் அவுட் சோர்சிங் அப்படின்னும் சொல்லலாம். இதை வெளிநாடுகளுக்கு கொடுக்கும்போது அது ஆஃப் ஷோர் அவுட் சோர்சிங் அப்படின்வாங்க. ஸோ நாடு கடந்து செல்றதுனால அது ஆஃப் ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் ஷோர் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஹெல்த் கேர் செக்டரை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து இந்தியா மாதிரி கொஞ்சம் கிடையாது, கொஞ்சம் வேறுபட்டது. எப்படின்னா இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், நேராக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு, நம்ம கம்ப்ளைண்ட்டை சொல்லுவோம், ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு, பணத்தை கொடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ யூஎஸில் வந்து அந்த ஃபேக்டர் கிடையாது. அவங்க எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த பீப்புள் ஹேவ் இன்சூரன்ஸ். இது வந்து அவங்களுடைய எம்ப்ளாயர் மூலயமா வரலாம், இல்லை அவங்களா விருப்பப்பட்டு இப்போ நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியும் அவங்க போய்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் மூலமா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் வருது. ஸோ இப்போ நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி யூஎஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேஷண்ட் டாக்டர்கிட்டயோ இல்லை ஹாஸ்பிட்டல்கிட்டயோ போகும்போது காசாக கொடுக்காம ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி இன்சூரன்ஸ் கார்டை கொடுப்பாங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ்க்கு வந்து பில் பண்ணி காசு வாங்க வேண்டியது டாக்டருடைய கடமை, பேஷண்ட் கடமை கிடையாது. ஸோ முற்றிலும் மாறுபட்ட ஒரு சேஞ்சாக இருக்கும் நம்ம கல்ச்சருக்கு. இன்ஃபேக்ட் ஹவ் வி ஆர் brought up in our own society. ஸோ இந்த ப்ராசஸிங் பண்ணுறது தான் வந்து மெடிக்கல் பில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவிலையும் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரபலம் அடைச்சிட்டு வருது. லைஃப் இன்சூரன்ஸ் அளவுக்கு வரலனாலும் இப்போது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சிட்டியில் இருக்கும் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன, அந்த பாலிசி எப்படி எடுக்கிறது, ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நிஜமாகவே காசு தர வேண்டாமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த பாலிசி வந்து ஆல்மோஸ்ட் அது ஒரு யூஎஸ் ஸ்ட்ரக்சர் பேஸ்டில் தான் இங்கேயும் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் இது ஆல்மோஸ்ட் எல்லாருமே